மாயிகா தேசிய உதவித் தலைவராக டத்து அசோஜன், டத்து முருகையா, டத்து நெல்சன் ஆகிய மூவரும் மகத்தான வெற்றி பெற்றனர். நேற்று இங்கு மாயிகா கட்சி தலைமையகத்தில் மாயிகா உதவித் தலைவர்கள், மத்திய செயலவை உறுப்பினர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்களுக்கான தேர்தல் நடைபெற்ற வேளையில் அத்தேர்தல் முடிவுகளை தேர்தல் குழு துணைத் தலைவர் டத்து செல்வா மூக்கையா அறிவித்தார். கட்சியின் 3 தேசிய உதவித் தலைவர் பதவிகளுக்கு போட்டியிட்ட நால்வரில் முதல் நிலையில் டத்து அசோஜன் 8633 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற வேளையில் 2ஆம், 3ஆம் இடங்களுக்கு டத்து முருகையா 8566 வாக்குகளும், டத்து நெல்சன் 8338 வாக்குகளும் பெற்றனர். இதனிடையே கடந்த 3 தவணையாக தேசிய உதவித் தலைவர் பதவி வகித்து வந்த டத்தோ டி மோகன் 8280 வாக்குகளை பெற்று 58 வாக்குகள் வித்தியாசத்தில் பதவியை இழந்தார். அப்பதவியை தொடர்ந்து கட்சியில் 21 மத்திய செயலவை பதவிகளுக்கு போட்டியிட்ட 44 வேட்பாளர்களில் அதிக பெரும்பான்மை வாக்கு எண்ணிக்கையில் மாயிகா பிரிகேட் தலைவர் ஆண்ட்ரூ டேவிட் முதல் நிலையில் 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் இடங்களுக்கு முறையாக மாயிகா தேசிய தகவல் பிரிவு தலைவர் வழக்கறிஞர் தினாலன் ராஜகோபாலு, கட்சியின் முன்னாள் தேசிய இளைஞர் தலைவர் ரவீன்குமார் கிருஷ்ணசாமி, டத்து ஏ.கே. ராமலிங்கம், டத்து சுப்பிரமணியம் கருப்பையா மகத்தான வெற்றியை தழுவினர். அவர்களுடன் டத்து சிவா, டத்து பி. கமலநாதன், டத்து தமிழ்வாணன், வின்சென்ட், எஸ். சிவசுப்பிரமணியம், ஜி. ராமன், தலைமை செயலாளர் டத்து ராஜசேகரன், டத்து டாக்டர் எஸ். ஆனந்தன், டத்து வி. குணாளன், டத்து கருப்பண்ணன், டத்து முனியாண்டி, டத்து ஆர். சுப்பிரமணியம், டாக்டர் நாவலன், டத்து எஸ். எம். முத்து, குணசீலன் ராஜு, இறுதியாக டி. தர்மகுமாரன் ஆகியோர் வெற்றி பெற்றதாக டத்து செல்வா அறிவித்தார். கட்சியின் தேசிய தலைவர் டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைமையிலான இத்தேர்தல் குழுவில் டத்து செல்வா மூக்கையா உட்பட டத்து எம். சாமி, டத்து எல். கிருஷ்ணன், டத்து செல்லதேவன், டத்தின் படுகா கோமால கிருஷ்ணமூர்த்தி இடம்பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. Kumar Mukhia. I am the Deputy Chairman of the Election Committee. With me is Dato M. Sami, Dato L. Krishnan, Dato Saladevan and Datin Paduka Komala Krishnamurthy. Now, I have been authorized by the President, who is also the Returning Officer and the Chairman of the Election Committee, to announce the results of the Vice President elections. There are 4 candidates and the election took place this Saturday on the 6th of June. But the results, July, and the results are being announced in the early hours at almost 2:50 in the morning AM on the 7th of July. There are 4 candidates who participated in the elections. Like all contests, there will be winners and losers. There are only 3 eligible winners who have succeeded in these elections. Number 1. The highest votes was obtained by Dato M. Asojan Muniandi, who obtained 8,633 votes. Wow. 8,000. At number 2 is Dato T. Murugeya, who obtained 8,566 votes. At number 3 is Senator Dato Dr. Nelson Ranganathan, who obtained 8,338 votes. Dato T. Mohan gave a good fight, but unfortunately he came out 4th, and there are only 3 winners in this contest. He obtained 8,280 votes. It was a good contest. It was a fair contest. I would like to thank all the returning officers who went to 39 polling centers. I would like to thank all the voters who took time off on a busy Saturday to vote. I would like to thank all the scrutineers who helped to count the votes and the office staff of MIC who are still counting votes. We are still waiting for the CWC and the state votes to come in for tabulation. Thank you everyone. Have a nice day. You can garland and congratulate the winners.
விரைவில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.